2 மாசத்துக்கு ஒருக்க அடுத்தடுத்து மீட் பண்ண போறாங்களாம். ஏன் திடீரென்று இவ்வளவு வேகம்? இந்த 2 வருஷமா வந்து உங்களுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளை கூப்பிடணும்னு ஏன் தோணல? திடீர்னு கரப்பாம்பூச்சி கரையான்னு பேர் வச்சுட்டு வந்தாங்க. 20 மில்லியன்றாங்க. எங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு இடைஞ்சல கரப்பாம்பூச்சி வந்து நின்றுமோ அப்படின்ற பதட்டத்துல வந்திருப்பாங்கன்னா எனக்கு என்னமோ தோணுச்சு. பிரதமர் ராகுல் காந்தியா, விஜய் இல்லையா? காங்கிரஸ் பார்ட்டி வந்து சமீபத்தில் இந்த எலெக்ஷன்ல எடுத்த சில விஷயங்கள், அவங்களுடைய அப்ரோச், அவங்களுடைய அணுகுமுறை சரியில்லை அப்படின்றது வந்து சுட்டி காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் கடந்த திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு அமைத்த ஜோசப் குரியன் கமிட்டியினுடைய அந்த அறிக்கையை ஆய்வு செய்து அது குறித்து பேச வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சுட்டி காட்டுகிறார். அதாவது திமுக வந்து என்ன வலியுறுத்துமோ அதே விஷயத்தை வந்து எழுச்சி தமிழர் திருமா வந்து அங்கே வலியுறுத்தி இருக்கிறார். பினராயி விஜயன் அவர்கள் மீது ஈடு ரெய்டு நடத்தணும்னு ராகுல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, மல்லிகார்ஜுன கார்கே பேசுறாரு, கேசி வேணுகோபால் பேசுறாரு, பிரியங்கா காந்தி பேசுறாங்க. இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பிஜேபிக்கு எதிராக பாசிசத்துக்கு எதிராக ஒன்று சேர்ந்துருக்கோன்னு எங்களையும் சேர்த்து சொல்றீங்க. அப்புறம் நாங்க பாஜகவோட கூட்டாளின்னு சொல்றீங்க, ஈடியை ஏவி விட்டு இவங்களை அடின்னு சொல்றீங்க. இந்த நாள் வராதான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த நாள் வந்து விட்டது. ஆன்லைன்ல உட்காந்து பேசுறதா? இந்தியா கூட்டணி மீட்டிங் சொல்லாதீங்க ப்ரோ. ஆமா, பலரும் எதிர்பார்த்தது தானே. எப்ப இந்தியா கூட்டணின்னு பேர் வச்சியப்பா, பேருக்கு ஏத்த மாதிரி சோறு வச்சியாப்பா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். குறைஞ்சபட்சம் ஆபீஸ்லயாவது நம்ம வந்து ஆபீஸ் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் மீட் பண்றது அப்படிங்கிறது கார்பரேட் படி வாரத்துக்கு ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை, அல்லது மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னாவது ஒரு மீட்டிங் நடக்கும். ஆனா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை இணைத்து, கூட்டணியாக பல்வேறு கட்சிகள் இருந்து ஒரு கூட்டணியாக இந்தியா அப்படின்னு பேர் வச்சு இருக்கக்கூடிய ஒரு அலைன்ஸ் இப்ப அவங்க கூடவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற விமர்சனத்துக்கு எப்போதும் உள்ளாகி கொண்டே இருக்கும். தேர்தலுக்கு பிறகு அப்படி ஒரு சந்திப்பை அபிஷியலா அறிவிச்சாங்க. அவங்க வந்து வேற விஷயத்த முயற்சி பண்றாங்க போல. அதாவது எனக்கு என்ன புரியலன்னா, நீட்டு பிரச்சனை வருஷம் நடக்குது. போன இந்த மோடி அரசாங்கம் பதவியேற்ற உடனேயே நீட்டுல பஞ்சாயத்து நடந்தது, கொஸ்டின் பேப்பர் முறைகேடு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு கேஸ் போனது. அப்ப ராகுல் காந்தி வந்து தனியாவர்த்தனம் பண்றதுலதான் குறியா இருந்தாரு. அவர் போய் நாடாளுமன்றத்துல தனியா கத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனாலும் கூட அந்த குரலை நாடாளுமன்றத்துல பேசியதற்காக நாம அவரை தொடர்ந்து ஆதரிச்சோம். ஆனா அந்த கட்சி வந்து வழக்கம் போல வந்து இந்தியா முழுக்க டெட் ஸ்டேட்ல செத்த நிலையில கிடந்தது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. திடீரென்று செத்த நாள்ல அவளுக்கு அறிவு வந்துட்டது அப்படின்றது மாதிரி வந்து திடீர்னு கூட்டம் 2 மாசத்துக்கு ஒருக்க அடுத்தடுத்து மீட் பண்ண போறாங்களாம். ஏன் திடீரென்று இவ்வளவு வேகம்? இந்த 2 வருஷமா வந்து உங்களுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளை கூப்பிடணும்னு ஏன் தோணல? அப்போ இவங்களுக்கு வந்து என்னன்னா, நான் நல்லா இருக்கேன்ல, இப்ப நான் செழிப்பா இருக்கேன்ல இப்ப அப்படின்றத தவிர இதுல வேற எந்த மோட்டிவ் இருக்கிறதா தெரியல. இனிமேல் நம்ம தான்ப்பா, நாங்க ஜெயிச்சிட்டோம், பாத்தீங்களா 2 மாநிலத்துல ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கூட்டணி இல்லைன்னா கபாத்து, இங்க கூட்டணியோ என்னவோ எதுக்கு கொடுக்குறாங்கன்றே தெரியாம சும்மா சீட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அமைச்சரவையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துக்கு வேற, மாநிலங்களவைக்கு 2 வேற. நடுராத்திரியில் இந்த ஒரு படம் ஒண்ணு வரும், பிள்ளைய பத்தா கண்ணீர் தென்னைய பத்தா, அதுல இந்த சைடுல உட்காந்து வடிவேலு வந்து செந்திலுக்கு வந்து இளநி கடத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி வந்து இளநி கடத்திட்டு போய் இத போட்ட செந்தில் இளநி கடத்துவாரு. எப்படியோ கடத்தல 2 கூட்டாளி தானே. அதுல செந்திலுக்கு என்ன வித்தியாசம், வடிவேலுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் சேர்ந்து கடத்திட்டாங்க. யாருன்றது ரொம்ப முக்கியம்ல. செந்தில் தானே சூத்திரதாரி. அதுதான் அந்த மாதிரி வந்து கடத்தல் வேலையில ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த ஈடுபட்டதை வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணி கூட்டத்திலே வந்து எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் வந்து இந்த சந்திப்புக்கான பின்னணியில் இருப்பதற்கு காரணம் வந்து அந்த 10ஆம் கிளாஸ் பசங்கன்னு நான் நினைக்கிறேன். எந்த 10ஆம் கிளாஸ் பசங்க? அந்த 12ஆம் கிளாஸ் பசங்க, சிபிஎஸ்இ பசங்க. எதிர்கட்சி நீ பார்க்க வேண்டிய பாலிடிக்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்றீங்க, காங்கிரஸ் தான் வந்து இந்தியா முழுக்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ, கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானே கேள்வி. எண்ணிக்கை போடுறாங்க. 50 இடங்கள்ல வந்து போராட்டம் நடத்தி இருக்கிறாங்களாம். போதும்,
இந்தியா முழுக்க 30,000 பள்ளிக்கூடம் இருக்கு சிபிஎஸ்சியில. ஏங்க ஸ்டேட்டுக்கு ஒண்ணுன்னு வச்சாதாங்க அந்த நம்பரை தொட முடியுது. இப்ப என்னன்னா அந்த பசங்களுடைய கேள்வி வந்து உண்மையிலேயே நான் இந்த நாட்டினுடைய சூழலை தான் பிரதிபலிக்குது. உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஆதரவா வந்து காங்கிரஸ் எல்லாம் வந்து நிக்காது. நீயே தான் உனக்கு வந்து ஆன்லைன்ல தேடி சேட் ஜிபிடி கேட்டு நீயே வந்து ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ வச்சுக்கிட்டு நீயே ஹேக்கிங் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு உனக்கு என்ன அநீதி நடந்திருக்குங்கிறத நீயே எடுத்து டெலிவரி பண்ணி பஞ்சாயத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில நம்ம தள்ளப்பட்டிருக்கோன்றது 3 பசங்க வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்கேம பூராத்தையும் பிஜேபி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்கேம வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை ஒட்டினதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆளாளுக்கு ஒரு பக்கம் பேசுறாங்க. திடீர்னு கரப்பாம்பூச்சி கரையான்னு பேர் வச்சுட்டு வந்தாங்க, 20 மில்லியன்றாங்க. எங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு இடைஞ்சல கரப்பாம்பூச்சி வந்து நின்றுமோ அப்படின்ற பதட்டத்துல வந்திருப்பாங்கன்னு தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. பிரதமர் ராகுல் காந்தியா? இல்ல அவங்க அப்படித்தானே சொல்றாங்க இல்லையா? விஜய் இல்லையா? விஜய் வேறையா? விஜயோட முழு பேர் நார்த் இந்தியால தெரியுமா? அதெல்லாம் தெரியும். தெரியாது. விஜய் தளபதின்னு தான் தெரியும், ஜோசப் விஜய்ன்னு தெரியாது. எப்படியோ அவரை ஆக்குறோம். சரி, யாரோட இந்து பேரை வச்சுட்டு ராகுல் காந்தி பிரதமர் ஆயிட்டாரா? ஆக வேண்டியது தானே. இந்தியான்னு பேர் வச்சே இந்தியாவை ஆள முடியல பண்ற நிலைமையில இருக்கு. நான் கனவுலையும் நினைச்சு பார்க்கல தங்க சாணக்கியா டிவியில உட்காந்து இந்தியா கூட்டணியை கலாய்க்கிற மாதிரி. இனிமேல் நம்மளும் வந்து சாணக்கியா மாதிரி பாண்டே மாதிரி இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா நீங்க லீட் எடுத்தீங்க. திருமாத்தோழர் அவர்களுடைய உரை, நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் அவருடைய உரையை வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்திலையும் வெளியிட்டு இருக்கிறார். அவர் இங்கிலீஷ்லயும் போட்டிருக்காரு, தமிழ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணியும் போட்டிருக்காரு. அப்படியா? நான் வந்து இங்கிலீஷ்ல பாத்துட்டேன். ஐயோ அப்படின்னு 2 தடவை வாசிக்க வேண்டியதாயி போச்சு. தமிழ்லயே படிச்சிருந்தேன். என்ன சொல்றாங்க? எழுச்சி தமிழர் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள காங்கிரசினுடைய நடத்தை சரியில்லை, நடத்தை கெட்டத காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விமர்சிச்சிருக்கிறாரு. அவரு இல்லங்க, நடத்தைனா கான்டக்ட்னா நடத்தை தானே. ஆமா ஆமா, நடத்தை சான்றுன்னு தானே சொல்லுவாங்க கான்டக்ட் சர்டிபிகேட்ட. ஆமா ஆமா, அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு பார்க்கும்போது அது வேறு மாதிரி பொருள் பட்டுறது. அது வந்து நம்ம அதுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துக்க முடியாது. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இன் யூனிட்டி அமாங் தி அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து எவ்வளவு முக்கியமோ, காங்கிரஸ் பார்ட்டி வந்து சமீபத்தில் இந்த எலெக்ஷன்ல எடுத்த சில விஷயங்கள், அவங்களுடைய அப்ரோச், அவங்களுடைய அணுகுமுறை சரியில்லை அப்படின்றத வந்து சுட்டி காட்டி இருக்கிறார். குறிப்பா கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாட்டில் காங்கிரசினுடைய இது வந்து கூட்டணியில் இருந்த திரிணாமுல், கம்யூனிஸ்ட், திமுக ஆகிய கட்சிகளை வந்து பெரிய அளவுக்கு வந்து வீக்கன் பண்ணியிருக்குன்னா அந்த பார்ட்டியினுடைய எலக்டோரல் விக்டரியை வந்து வீக்கன் பண்ணியிருக்கு. இது வந்து காங்கிரஸுக்கும் பயனில்லை, அப்போசிஷன் யூனிட்டிக்கும் பயனில்லை. காங்கிரஸுக்கு பயனில்லைன்னு சொல்லலை, அப்போசிஷன் யூனிட்டிக்கு இதனால பயனில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெவ்வேறு சில விஷயங்களை வந்து கொடுத்திருக்கிறார். அதாவது தேசிய அளவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளானவை மாநில கட்சிகளோடு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்றத அவர் வந்து வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். அதே போல வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், ஒன்றிய மாநில உறவுகள் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டில் கடந்த திராவிட மாடல் அரசு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு அமைத்த ஜோசப் குரியன் கமிட்டியினுடைய அந்த அறிக்கையை ஆய்வு செய்து அது குறித்து பேச வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சுட்டி காட்டுகிறார். தங்களுடைய நிலைப்பாடுகளை வந்து எல்லா தேசிய கட்சிகளுமே மறு ஆய்வு செய்ய வேண்டும், கூட்டாட்சி கண்ணோட்டம் தேவை, ஒரு கூட்டுறவு கண்ணோட்டம் தேவை, அந்த கண்ணோட்டம் இல்லாவிட்டால் பெரிய சிக்கல் அப்படின்னு அவர் வந்து வலியுறுத்தி இருக்கிறார். அதாவது திமுக வந்து என்ன வலியுறுத்துமோ அதே விஷயத்தை வந்து எழுச்சி தமிழர் திரும்ப வந்து அங்க வலியுறுத்தி இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான புள்ளி. ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸால இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளே ஒருவரை ஒருவர் மோதிக்கொள்ளக்கூடிய சூழல் வந்து நிலவுது. இன்னைக்கு ஜே பேபி அவர் பங்கெடுக்காமல் இருப்பதற்கான காரணமா நம்ம பார்க்க வேண்டியது முந்தின நாள் அவர் கொடுத்த அறிக்கை. எங்களை பாஜகவோட தொடர்பு படுத்தி தேர்தல் பிரச்சாரத்துல காங்கிரஸ் பேசுனீங்க, அது டைரக்ட் அலிகேஷனா இருக்கு, அது ரொம்ப மோசமான அலிகேஷனா இருக்கு, அதுக்கு முதல்ல ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்றாரு. அதோட சேர்த்து
தேசிய நலன் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து எங்க சைடுல இருந்து நான் ஆள் மட்டும் அனுப்புறேன், ஆனா நான் வரமாட்டேன் அப்படிங்கறதுதான் அவர் நம்ம இந்தியா கூட்டணி அவர்களுக்கு கொடுத்த செய்தியா நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே ஆனா போல எனக்கு அவருடைய நிலைப்பாட்டுல வந்து இன்னும் சில கேள்விகள் இருக்கு. அவர் வந்து பினராயி விஜயன் அவர்கள் மீது ஈடு ரெய்டு நடத்தணும்னு ராகுல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, மல்லிகார்ஜுன கார்கே பேசுறாரு, கேசி வேணுகோபால் பேசுறாரு, பிரியங்கா காந்தி பேசுறாங்க. இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பிஜேபிக்கு எதிராக பாசத்துக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கோன்னு எங்களையும் சேர்த்து சொல்றீங்க. அப்புறம் நாங்க பாஜகவோட கூட்டாளின்னு சொல்றீங்க, ஈடியை ஏவி விட்டு இவங்களை அடின்னு சொல்றீங்க. இது என்ன நடத்திக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படணும். நாங்க வந்து எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற காரணத்தால இன்னைக்கு கூட்டத்துல பங்கேற்கிறோம். ஆனா இந்த விவகாரத்துக்கு கூட்டத்துல பதில் சொல்லணும்னு சொன்னாங்களே, இந்த கூட்டத்தில் என்ன பதில் சொல்லப்பட்டது? காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது இது குறித்து ஏதாவது மன்னிப்பு கேட்டாங்களா? அப்ப நீங்க வந்து பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறது, கள்ளக்கூட்டு வைத்திருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொன்னது வந்து பொதுவெளியில சொல்லிட்டு மன்னிப்பை மட்டும் நீங்க மறைமுகமா கேட்பீங்களா? என்ன நடந்தது? அதுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டது இந்தியா கூட்டணி கட்சி கூட்டத்துல? ஏன்னா இந்தியா கூட்டணியினுடைய அந்த இந்தியா பிளாக்கினுடைய அந்த, ஏன்னா கூட்டணின்னு சொல்லக்கூடாது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ள இருக்கும் பொழுது அது தொகுதி உடன்படிக்கையா இருக்கும் அல்லது செயல் திட்டமா இருக்கும். அது கூட்டணியாக இருக்க வாய்ப்பில்லை. அதனால இந்தியா பிளாக், இந்தியா கட்டடம், கட்டடம்னு தமிழ்ல சொல்லக்கூடாது, பிளாக் அப்படின்னா அது வந்து பகுதி. இப்போது தங்களுடன் உரையாற்றிக் கொண்டிருப்பவர் தோழர் சண்முகம். சண்முகம் தோழர் வந்து அவரு பெட்ரோல் டீசல் விலை ஏறினதை பத்தி அவ்வளவு தூரம் பேசியிருக்கிறாரு. அமெரிக்கா வந்து ஒரு ஏகாதிபத்திய சிக்கலுக்குள்ள சிக்கி இருக்கு. மார்க்ஸ் சொன்னது போல ஏகாதிபத்திய கட்டமைப்பில் போர் தவிர்க்க முடியாதது, அந்த நெருக்கடிக்குள் முதலாளித்துவம் தன்னைத்தானே தள்ளி கொண்டு இந்த மக்களையும் சேர்த்திழுத்து துன்புறும் அப்படின்னு அப்படி ஒரு தத்துவ அடிப்படையில வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கேஸ் விலை உயர்வு குறித்து அவ்வளவு டீட்டெயில்டா அவர் ஸ்ட்ரக்சரலா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஐடியாலஜிக்கலா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை கட் பண்ண மாட்டாங்கயா. ஆனா அதுல வந்து அவர் வந்து திமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாராம். ஃபயர் பறக்குது எந்த பக்கம் பார்த்தாலும். ஏய், பெட்ரோல் டீசலை கண்டிச்சிருக்கிறாரா, அதுக்கு ஃபயர் விடுங்கடா சார். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, எங்க தலைவர் தாவேக்காவோட இருக்கேன்றதான் மறைமுகமா எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் ஸ்விங்ன்ற பேர்ல வந்து இப்படி வந்து அவர்களுடைய மன குமுறல்களை வந்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர். சிபிஎம்ல இருக்கக்கூடிய ஆன்லைன் கும்பலும் கூட இந்த வேலைய செய்யறாங்க. அவங்களதான் சொன்னேன் இவ்வளவு நேரம். அவர்களை திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதுதான் சிபிஎம் உடைய வேலைன்னு அவர்களே அதுக்கு ஒரு கற்பிதங்களை கொண்டு வர்றாங்க. சிபிஎம் அப்படி நினைக்கல. இப்ப வரைக்கும் அவங்க தாவேக்கா கூட்டணியில நாங்க இருக்கோன்றத சொல்லலன்றதே அவங்களுக்கு தாவேக்கா மீதான ஒரு பெரிய நன்மதிப்பு கிடைக்கல அப்படிங்கிறது தானே பொருள் கொள்ள முடியுது. அதான் அது வேற யாரும்லாம் ஃபயர் விடல, ரெண்டே பேர் தான் அதுக்கு ஃபயர் விடுறது. ஒண்ணு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு சிலர், அது போல தாவேக்கா ஐடிக்கள், தாவேக்காவினுடைய பேப்பர் ஐடிக்கள். இது என்ன உரசுது அப்படின்ற மாதிரி. என்னங்க தோழர், சம்பந்தம் இல்லாம இவங்களோட தான் நீங்க ஷேர் பண்றீங்க, அவங்களோட தாவேக்காரர்கள் தான் வெளியில தாவேக்கான்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு சிபிஎம் ஐடியில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சோண்டு மார்க்ஸ படிச்சிடுறது, கொஞ்சோண்டு இல்ல இல்ல மார்க்ஸ் படிச்சிடுறது இல்லங்க. மார்க்ஸ படிக்கிறது இருக்கட்டும், முதல்ல தோழர் பாலபாரதி அவர்களுடைய பதிவை படித்தார்களா இவர்கள் அப்படின்றதுதான் எனக்கு தெரியல. திருவைகுண்டத்துல நேற்று ஒரு சம்பவம், ஒரு இளம் பெண்ணுக்கு அந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ விஜி சரவணன் அப்படின்றவருடைய பெயரை சொல்லி எங்க அண்ணன் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தர்றாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கார்ல கடத்தி. இந்த சபையில ரொம்ப முக்கியமானது. ஆமா, ஒழுங்கா தன்னுடைய எலெக்ஷன் கமிஷன்ல ஃபார்ம ஒழுங்கா ஃபில்அப் பண்ணாம எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் என்னது இது ஃபில்அப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் அவர் விஜி சரவணன். அவருடைய சகாக்கள் தான் வந்து இந்த சம்பவத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து ரொம்ப கொடூரமான முறையில சித்திரவதை செய்து பாலியல் கொடுமை செய்திருக்கிறாங்க. வெளியில சொன்னா நாங்க வேற மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. எம்எல்ஏ கிட்ட அந்த பொண்ணும் தாவேக்கா, கடத்தியவர்கள் தாவேக்கா. இது குறித்து பேசியது வந்து விஜி சரவணன், அவரும் தாவேக்கா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போலீஸ் எல்லாம் போக கூடாது அப்படின்னு அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறாரு. மிரட்டினது மட்டும் இல்லாம இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கேரளாவில் கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கிறாரு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, கேரளாவில் கொண்டு போய் பதுக்கி வைக்கிறதுனா நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள் தானே அங்கேயே ஆட்சியில் இருக்கிறாங்க, நம்ம கூட்டணியில தானே இருக்கிறாங்க, அங்க கொண்டு போய் பதுக்கி வைக்கலாம்னு நினைச்சு அங்க கொண்டு போய் பதுக்கினாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இதை கண்டித்து முதல்ல குரல் எழுப்பியது களத்துல வந்து ஜனநாயக மாதர் சங்கம் தான். களத்துல இறங்கி போராட்டம் நடத்துறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவில் இருக்கிறார்கள்.
அப்போ மார்க்சிய தோழர்கள் களத்தில் இறங்கி ஒரு பக்கம் போராடி இன்றைக்கு அந்த நபர்களை வந்து கைது செய்திருக்கிறது காவல்துறை, கடுமையான அழுத்தத்திற்கு பிறகு கைது செய்திருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பொண்ணை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவங்களை இப்போ வரைக்கும் கட்சியில இருந்து நீக்கல. எம்எல்ஏவை இப்போ வரைக்கும் ரிசைன் பண்ண சொல்லல. எம்எல்ஏ ரிசைன் பண்ணணும்ல. நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 7 மாசம் தூங்க மாட்டேன் அப்படின்னு இருந்தாங்கல்ல. விஜயினுடைய பெண்கள் பாதுகாப்பு சிங்கப்படையில மட்டும்தான் இருக்கு, கட்சிக்குள்ள வந்து சிங்கப்படையெல்லாம் இல்ல. அதனால அந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு, இவர்கள் எல்லாம் உறுப்பினர்கள் நிர்வாகிகள்ன்றது கட்சிக்கு முதல்ல தெரியணும்ல. என்ன டேட்டா இருக்கு அவங்க கிட்ட? ஆனா அந்த பொண்ணு கட்சிக்கார பிள்ளைன்னு தெரிஞ்சிருக்குல்ல. கட்சிக்கு எதிராக பேசுகிறேன்னு சொன்னா நீக்கம். அது சரி. அதான் பாலபாரதி தோழர் கேட்ட கேள்வியில ரொம்ப நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக ஓடி ஓடி ஊடக வாயிலாக உழைத்தவர்கள் இப்போது கண்ணு கெட்டிய தூரம் வரை காணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காட்டத்தை, கடுமையான விமர்சனத்தை தோழர் பாலபாரதி அவர்கள் சமூக வலைதளத்தில் முன்வைத்திருக்கிறார். அப்போ ஒரு பக்கம் என்ன செய்கிறது மாதர் சங்கம், தூங்குகிறதா மாதர் சங்கம்னு கேட்பாங்க. மாதர் சங்கம் இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தது. அந்த மாதர் சங்கத்தின் பொறுப்பாளராகத்தான் பாலபாரதி அவர்கள், முன்னாள் எம்எல்ஏ அவர்கள், சிபிஎம் கட்சியிலிருந்து இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்து எந்த பதிலும் வரல. இதுக்கும் வேற ஏதாவது திமுக காரங்கள காரணம் சொல்லுவாங்க, தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரண்ட் ஆகிறதுக்கு பீஸ் கட்டை எப்படிட்டு போறாங்கன்னு காரணம் சொல்ற மாதிரி இதுக்கு ஏதாவது காரணம் சொல்ல போறானுங்க, அதுதான் தேடுறாங்க. ஆமா, இப்படி ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுடைய களத்துல அவங்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் இப்போ வரைக்கும் பதில் சொல்லல. எம்ஏ பேபி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு என்ன, ஜான் பிரிட்டோ வைத்த குற்றச்சாட்டு என்ன, காங்கிரஸ் எங்களுடைய தலைவர்களை பாஜகவுடைய கூட்டாளின்னு சொல்றாங்க, இடி ரெய்டு விடணும்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான கருத்து இதெல்லாம், யாருக்கு ஆதரவா இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்றத கடுமையாக கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு கார்கே ஜியுடைய பதில் என்ன, வேணுகோபால் ஜியினுடைய பதில் என்ன, வி.டி. சதீஷன் பதில் என்ன, ராகுல் காந்தியினுடைய பதில் என்ன? இல்ல, அவங்க யாருக்குமே அந்த பதில் இல்லாததுனாலதான் எழுச்சி தமிழர் இதை வந்து வெளிப்படையாவும் பிரஸ்ல கொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கும் உள்ளாயிருக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை அந்த மீட்டிங்லயே இது டிஸ்கஷனுக்கு உள்ளாக்கப்பட்டு இதனாலதான் இப்படி இருக்கு அப்படின்றது பேசப்பட்டதுன்னா ஓகே, இது பிளாகுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம், அதனால இங்கேயே உரையாடிடலாம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும். பட் அப்படியான பதில் இல்ல. அதை ஒட்டிதான் பல்வேறு சம்பவங்கள். காலையில இன்னைக்கு மீட்டிங்னு சொன்ன உடனேயே அந்த கரெக்டா அவங்க மீட்டிங் நடக்கிற ஹாலுடைய என்ட்ரன்ஸ சுத்தியே பிளக்ஸ் ராகுல் காந்தி குறித்து இந்தியா கூட்டணியினர் உதிர்த்த அமிர்த முத்துக்கள், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினர் உதிர்த்த அமிர்த முத்துக்கள் எல்லாவற்றையும் பிளெக்ஸ்களாக வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக காங்கிரஸ் குறித்து சமீபத்துல பேசியிருந்தார்ல, 20 வருஷம் தோல்ல தூக்கி வச்சு இவனை கலட்டி விடுங்கன்னு பாஜக சொன்ன முடியும். பரவாயில்ல நீ இருறா அப்படின்னு இவனை கூப்பிட்டுக்கிட்டு சுத்தணும். எங்க முதுகலைய குத்திட்டு போயிட்டானுங்க படும். அது அந்த ஸ்டேட்மெண்ட்டையே அங்க அடிச்சு ஒட்டி விட்டுட்டாங்க. அதே போல மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னது, இப்படி பல்வேறு அரசியல் தலைவர்கள் ராகுல் குறித்து சொன்னது, காங்கிரஸ் குறித்து சொன்ன விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. இது வந்து யார் இந்த பிளெக்ஸ்கள் அங்க வச்சாங்க என்ன அப்படிங்கறது நம்ம டெல்லியில இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள்ட்டையும் பேசும்போது கேட்டோம். யாருக்குமே அது கரெக்டா தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு சொல்றாங்க. பாஜகவே வச்சுச்சா, இல்ல இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்களே வச்சாங்களா, திமுக வச்சாங்களா, இன்னும் ஷாக்கிங்கா ஒண்ணு சொல்றாங்க, காங்கிரஸ்லயே ராகுலை விரும்பாத சோனியா அணின்னு ஒண்ணு இருக்குங்க, அவருடைய குரல் தான் தமிழ்நாட்டுல ப. சிதம்பரம் மாதிரியான மூத்த தலைவர்கள், அவர்களுடைய ஒரு நெக்ஸஸா கூட இது இருக்கலாம். ஏன்னா ராகுல் தொடர்ச்சியா அவருடைய செயல்பாடுகளால் இந்தியா கூட்டணிக்குள்ள வெடிவிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவரை ஒரு கட்டத்துல சைலண்ட் பண்ணணும் அப்படின்றத விரும்புறாங்க. பட் சோனியா வந்து அதை நேரடியா சொல்றதை விட இப்படி தன்னுடைய தாக்கல் மூலமாக வெளிப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அதனால நம்ம யாரையுமே அதுல சஸ்பெக்ட் பண்ண முடியல. வேணா மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் தலைமையில ஒரு சிபிஐ விசாரணை கோரும். யார் வச்சாங்கன்னு கண்டுபிடி. இல்ல, விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதா இதுக்கு தீர்வு. ஏன்னா விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டா நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன் அப்படின்ற பொன்னான வாக்கியங்களை ராகுல் காந்தி ஒரு பக்கமும் விஜய் ஒரு பக்கமும் இருக்க அந்த பொன்னான வார்த்தைகளை வந்து எழுதி டெல்லி முழுக்க போஸ்டராக ஒட்டுவார்கள். அதுதான் இதுக்கான ரிவெஞ்சா இருக்க முடியும். போஸ்டருக்கு ரிவெஞ்ச் தாவேகாவையும் கூட்டணிக்குள்ள சேர்க்கலாமா அப்படிங்கறது குறித்து பரிசீலிக்கலாம் அப்படின்னு
எழுச்சி தமிழர் பேசி இருந்ததாகவும் நான் ஒரு கார்டு ஒண்ணு பார்த்தேன். அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஆனா உரையில அதெல்லாம் சொல்லல, ஆமா கொண்டு வந்தா மகிழ்ச்சி வெளியே சொல்லியிருக்கிறாரு. அவர் காக்ரோச் ஜனதா பார்ட்டியவும் உள்ள சேர்த்தா மகிழ்ச்சின்னு தான் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த அந்த டோன்ல அவங்களையும் நம்ம தள்ளி வச்சு பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய அறிக்கையில் அது இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி சந்தேகத்தோடு பார்க்க தேவையில்லை. காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பத்தியும் அவர் சொல்றாரு, அறிக்கையில தான் சொல்லியிருக்கிறாரு. நம்ம வந்து அவங்கள வந்து எதிரிகளாக நினைத்து நாம செயல்பட தேவையில்லை. ஆனா அதற்கு மாறாக இந்தியா கூட்டணியில வந்து அவர்கள் பேசுகிற அந்த இஷ்யூஸை வந்து நம்ம வந்து இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற கருத்தை அவர் வந்து முன்வைத்திருக்கிறார். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய பிஹேவியர்ல நம்ம வந்து ஃப்ரம் டே ஒன்ல இருந்து அதை கொஞ்சம் எச்சரிக்கையா கையாளப்பட வேண்டிய ஒரு கிரௌடா இருக்கு அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில அது அவ்வளவு நீங்க தூய்மையா பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற கன்சர்ன் வந்து சில நண்பர்களும் வைக்கிறாங்க. அந்த சஜஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிறோம், மறுக்கல. ஏன்னா எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு தேசிய அளவுல காங்கிரஸ் மாதிரியான ஒன்னத்துக்குமே உதவாம பாஜகவை தோற்கடிப்பதற்கு, பாஜகவை அந்த இடத்துல இருந்து நகற்றுவதற்கு எந்த விதமான ஒரு துளி அளவு வேலையும் செய்ய விரும்பாத, செய்ய லாயக்கற்ற ஒரு பார்ட்டியாக காங்கிரஸ் இருக்குன்னு தொடர்ச்சியா விமர்சனங்கள் இருக்கும்போது, இந்த யங் கிரௌட் ஒருத்தங்க வராங்க, அவங்க தங்களை வந்து பாஜகவை விமர்சிக்கிறார்கள், அதற்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டில் தங்களை வைத்திருக்கிறார்கள், அதனால அவர்களை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லுவது வந்து ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தான் அந்த அபிப்பிராயத்துல இருந்து நீங்க சொல்றீங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் ஆனா அந்த நபர் கையில் ஏந்தி வந்திருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் புத்தகம், அம்பேத்கர் எழுதின புத்தகமே கிடையாது அப்படிங்கிறத சமூக ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு அதை எழுதியவர் RSS பிரமுகர் அப்படிங்கிறதையும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அண்ணல் அம்பேத்கர் குறித்தோ, கான்ஸ்டிடியூஷன் குறித்தோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலவக்கூடிய பிரதான பிரச்சனைகள் குறித்தோ, இந்தியாவில் RSS தன்மை குறித்தோ எந்த விதமான புரிதலும் இல்லாத ஒரு கூட்டம் உருவானா அது எந்த அளவுக்கு நாட்டையும் மக்களையும் மோசமாக்கும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு பெரிய உதாரணமா நம்ம வந்து பல உதாரணங்களை பார்த்துட்டோம். பட் இப்ப நம்மளால நேம் சொல்ல முடியல. பட் பல உதாரணங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போதுதான் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நம்ம எச்சரிக்கையோடு கையாள வேண்டியது இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே அவங்க கொஸ்டின் எழுப்புறாங்களா? ஆமா எழுப்புறாங்க. பேச பொருளா இருக்கிறாங்களா சோசியல் மீடியால? ஆமா இருக்கிறாங்க, மறுக்கல. அதை வந்து மாற்று சக்தியாக தோழர்கள், நண்பர்கள், இடதுசாரி அமைப்புகள் ஏற்றுக்கொள்வதில், அவர்களோடு களம் கைகோர்ப்பதில் உடன்படுகிறார்களா? ஆமா உடன்படுறாங்க, மறுக்கல. ஆனா அவங்க கிட்ட என்ன விதமான கிளாரிட்டியை இவங்க அடைய போறாங்க, கேட்டு பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத ஒரு ஊடகவியலாளர்களா, பத்திரிகையாளர்களா நம்ம கேள்வி எழுப்பணும். ஏன்னா இது சமூக பிரச்சனை. வந்தாங்க 20 லட்சம் பேர் சேர்ந்தாங்க, அதனாலேயே அதுக்கு வந்து பெரிய வாய்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சா தாவேகாவுக்கு நம்ம வாய்ஸ் கொடுத்துட்டு போயிடலாமே. ஆஹா வந்தாங்க, ஜெயிச்சாங்க, தமிழ்நாட்டை ஆளுவதற்கான எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா? டெய்லி நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ராத்திரி வந்து சென்னை மாதிரியான பெரிய நகரங்கள்ல 2 மணி நேரம் ராத்திரி வந்து கரண்ட் இல்லாம வந்து உட்கார்ந்து இருக்காங்க. டாஸ்மார்க்ல வந்து நாங்க வந்து 1200 கோடி ரூபாய் கொடுக்க போறோம். திமுக காரனும் அங்கங்க இருக்கிற மக்களும் பீஸ் கட்டையை புடிங்கிட்டு போறதுனாலதான் கரண்ட் போகுதான், தெரியுமா? இப்படிதான் இருக்கும். இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நீங்க பிரதமர் ஆக்குனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இல்ல எனக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த ஆள் வந்து இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த போட்டோவை பார்த்தேன். ட்விட்டர்ல அந்த போட்டோ வந்து அவைலபிளா இருக்கு. அவர் அப்பதான் உள்ள வர்றாரு. அதாவது ஏர்போர்ட்ல இருந்து அவர் அந்த மனிதர் வந்து வெளியே வர்றாரு. ஒரு பெரிய ஹீரோய்க்கான ஒரு பில்டப் போல பாக்கெட்டில் வந்து போனை வைத்து கொண்டு, காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு, கையில ஒரு பெட்டியோட வர்றாரு. அதே கருப்பு கோட்டு, கருப்பு பேண்ட்டு, வெள்ளை உள் சட்டை அப்படின்ற அடையாளத்தோட வர்றாரு. ஓகே, இது வேற யாரையோ ஒற்றுமைப்படுத்துவது போல இருக்கேன்னா கையில வந்து அப்படி தூக்கி காட்டுறாரு. மை ஆட்டோ பயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை காட்டுறாரு. அந்த புத்தகத்தை பற்றி இப்போதான் தகவல் பார்த்தேன். அம்பேத்கர் வந்து அதாவது தன்னுடைய சுயசரிதியாக எழுதியது ஒன்னைத்தான். அது வந்து விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்றது ஒண்ணுதான் அவருடைய ஆட்டோ பயோகிராஃபி. மற்ற எதையுமே அவர் வந்து ஆட்டோ பயோகிராஃபி எல்லாம் எழுதல. இதை யாரு வெளியிட்டா அப்படின்ற அந்த இது பார்த்தா பிரபாத் பிரகாஷன் அப்படின்ற ஒரு பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பிரபாத் பிரகாஷனை பற்றி நான் ஏற்கனவே RSS பற்றி கேரவன்ல வெளியான மேகசின்ல படிச்சிருக்கேன். இவங்க வந்து தன்னை வந்து ஒரு ஹிந்துத்துவ பத்திரிகையா தான் காட்டிக்கிறாங்க, ஹிந்துத்துவ பத்திரிகையை தான் நடத்துறாங்க, RSS சித்தாந்தத்தை தான் பேசுறாங்க.
ஆனா தான் ஒரு ஆர்எஸ்எஸ் தான் எங்களை இயக்குகிறது அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறது இல்லை. ஆனா அவங்களுடைய ஆபீஸ் எங்க இருக்கு தெரியுமா? தலைநகர் டெல்லியில ஆர்எஸ்எஸ் அலுவலகம் புதுசா ஒண்ணு தொடர்ந்தாங்களே, 11 மாடி கட்டடம். அந்த கட்டடத்துல ஒரு ஃப்ளோர்ல இந்த பிரபாத் பிரகாஷன் அப்படின்ற பதிப்பகம் இடம்பெற்று இருக்கிறது. மாணவர்களை அங்க சுற்றுலா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க போட்ட ஒரு அம்பேத்கரை பற்றிய புத்தகத்தை விட்டுருக்காங்கப்பா, அதனால இருக்கிறாங்க, வாடகை கம்மியா இருக்கும். ஆமா, இல்ல இல்ல, இதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. முதல் மேடையிலேயே பெரியாரை கொள்கை தலைவர் என்று வைத்துக் கொண்டிருந்த ஒரு நபர் முதல் மேடையிலேயே பகவத்கீதை வாங்கியதும், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி முதல் முறையாக களத்திற்கு வரும்போதே கையில ஆர்எஸ்எஸ் வெளியிட்ட புத்தகத்தை கொண்டு வருவதும் வெளிப்படையான செய்திகள். இதுல மறைபொருள் எதுவுமே கிடையாது. நேரடியாக சிக்னல் இது நாங்க உங்க ஆளுதான் அப்படின்ற மாதிரியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. இதுல வேற என்ன மறைச்சு பேசுறது? வெளிப்படையா நாங்க 2 பேரும், அது ஒரு கள்ள குழந்தைனா இதுவும் ஒரு கள்ள குழந்தையாத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இவர்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கப்படும், இவர்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் சமூகத்தில் ஈஸியா கிரியேட் செய்யப்படும். வலிமையா, ஆமா, வலிமையா நீங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு எதிர் மனநிலை இந்திய அளவுல மக்கள் மத்தியில உருவாகும் போது அதை எந்த சூழ்நிலையிலையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் கன்சாலிடேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக கரப்பாம்பூச்சி, மூட்டைப்பூச்சி, எலிமருந்துன்னு என்னத்தையாவது ஏவி விடுவது அப்படிங்கிறது அவசியப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய கார்பரேட் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய முதலாளித்துவ வலதுசாரி அரசியலுக்கு அது ட்ரம்ப் பேட்டர்ன்ல இருந்து நடக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். அதை அவர்களுக்கு இது தேவைப்படுகிறது. ஒரு ஒரு தேச அளவுல ஆர்கனைஸ் பண்றதுக்கு இது போதுமானதா அவர்களுக்கு இருக்கு. காங்கிரஸால் கூட தேச அளவுல ஒரு ஒத்த வாய்ஸை இப்ப வரைக்கும் கிரியேட் பண்ண முடியாது, முடியவும் கூடாது. அதுதான் ஒவ்வொரு மாநிலத்துக்குமான பிரதானம். ஆனா எங்கேயோ இருந்து வரக்கூடிய ஒரு கக்கூஸ் கரப்பாம்பூச்சியால ஒட்டுமொத்த தேசத்துக்குமான ஒற்றை பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு எடுக்க முடியுமா? ஒரு வழியில் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இங்குட்டாண்ட அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு கூட அப்படி கிடையாது அப்படிங்கிறது தெரியும். அந்தந்த மாநிலத்திற்கென்று ஒரு பிரத்யேக நலன் இருக்கிறது. அது குறித்தான அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிதான் பேசு பொருள் ஆக்கணுமே அரசியலை தவிர்த்துட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியான அண்ணா ஹசாரே 2.0 வேலையை செய்யறதுங்கிறது மேலும் மேலும் வலதுசாரிகளுக்கு கொண்டு போய் வலு சேர்க்கும். இந்த இந்தியா பிளாக் விஷயத்தை நம்ம பேசுறதுக்கான காரணமுமே கூட அதுதான். அடுத்த தேர்தல்களில் பாஜக போடக்கூடிய திட்டம் என்பதும் தேசிய அளவில் காக்ரோச் மாதிரியான ஒரு கூட்டத்தை இந்தியா அலைன்ஸினுடைய தலையில் கட்டி வைத்து விடுவார்கள். அத ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆங்காங்கே தங்களுடைய அரசியலை முன்னிறுத்தி இந்தியா பிளாக்கா நாங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் எங்க ஸ்டேட்ல ஸ்ட்ராங் ஆயிக்கிறோம், அதற்கு பிறகு வெற்றியை பொறுத்து நம்ம நேஷனல் லெவல்ல ஒண்ணு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு வரும்போது அதற்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஒரு பெரிய தடைக்கல்லாக வலதுசாரிகள் வைப்பார்கள் அப்படிங்கிறதுதான் எனக்கு இப்போதைக்கு தோணுது. ஏன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தமிழ்நாடு ஐடின்னு ஒரு ஐடியை போட்டு அந்த ஐடி சங் பரிவார் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அது ஒரு தாவேகா சப்போர்ட்டருக்கு பேசுற மாதிரி பேசுது, என்னென்னமோ வேலைகளை செய்யறாங்க. அது ஒரிஜினல் ஐடியான்னு கூட தெரியல. ஏன்னா அந்த கட்சிக்கு எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு அந்த கட்சியே இப்ப கிளாரிஃபை பண்ண முடியாது தானே. அப்ப அந்த நெருக்கடியில் இருக்கும்போது அதை நம்புவதற்காக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் கற்பிக்கப்படுவது ரொம்ப பெரிய ஆபத்து. அப்படியான சூழலிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது இந்தியா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையும் கூட. இந்தியா அலைன்ஸ்ல இப்ப நம்ம பேச விரும்புறது குமார், வாட் நெக்ஸ்ட்? அவர்கள் ஆகஸ்ட் மாசம் கூட போறேன் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்துல எழுச்சி தமிழர் ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுங்க, மும்மொழி கொள்கையில என்ன ஸ்டாண்ட், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் குறித்து நிலைப்பாடு எடுங்க அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. மாநில அளவில் இப்ப இந்தியா கூட்டணியில ஸ்டாலின் இல்ல அப்படின்னு உடனே ஆட்டோமேட்டிக்கா கேட்கப்படக்கூடிய கேள்வி, எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளும் தனியா எதுவும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்களா? ஏன்னா திமுக சென்ட்ரல்ல யாருமே இல்லாம எப்படி அவங்க எலெக்ஷன் மூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகளோடு தொடர்புடையது இருக்குல்ல. திமுகவை தனித்து விடுவது அப்படின்றது யாருடைய அஜெண்டான்றது நமக்கு தெரியும். அந்த அஜெண்டாவுக்கு இந்த இந்தியா பிளாக் துணை போகிறதா அப்படின்றது தெரியல. திமுக உறுதியாக காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் தாங்கள் இருக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சிகிட்ட எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அவங்க ரொம்ப மேக்சிமலிஸ்டா, ரொம்ப சமரசமற்றவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு சீஃப் ஜஸ்டிஸுக்கு ராஜ்யசபா கொடுக்க மாட்டோம், ஓட்டு டெலிஷன் அலோவ் பண்ண மாட்டோம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம், அதானி அம்பானி லைசன்சஸை கேன்சல் பண்ணுவோம்,
கட்சி தாவக்கூடாது அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட்டை முன்னிறுத்தியிருக்காங்க. இந்த 5 பாயிண்ட்டை பார்க்கும்போது சர்வதேச அளவில் நடத்தப்பட்ட இந்த ஜென்சி குறித்தான ஆய்வுகளோடு இது ஒத்து போகிறது. ஜென்சி புரட்சி அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க இல்லையா, அந்த ஜென்சி எழுச்சியினுடைய பின்னணியாக அவர்கள் சொல்லுவது வந்து வயதானவர்கள் கட்சியில் பிரதான இடம் பெறுவதற்கு அவர்கள் எதிரான மனநிலையில் இருக்காங்க, வழக்கமான பெரிய பெரிய பண முதலைகளுக்கு அவங்க எதிரான மனநிலையில் இருக்கிறாங்க, அதே போல் வந்து சிவில் ரைட்ஸில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறாங்க. சிவில் ரைட்ஸில் வந்து கொஞ்சம்னா எப்படின்னா தனக்குரிய அளவில் சுயநலமான அளவில் மட்டும் அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. அதை அப்புறம் பெண்கள் குறித்தானது அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த 5 இருக்கு. சாதி ஏற்றத்தாழ்வு குறித்து இந்த கரப்பாம்பூச்சியின் பார்வை என்ன, சனாதன ஒழிப்பு குறித்து இந்த கரப்பாம்பூச்சியினுடைய பார்வை என்ன, அதெல்லாம் தேவையில்லைங்க. முதல்ல வந்து இந்த இதை கிளியர் பண்ணுவோம். முதல்ல அடிப்படையில் இருக்கக்கூடிய சிக்கலை கிளியர் பண்ணாமல் நீங்கள் மேலே, அதாவது குப்பையை வாரி வாரி கொட்டுறதுக்குன்னே ஒரு மிஷின் இருக்கு, வாரி அள்ளுறதுக்கு இல்லை, வாரி கொட்டுறதுக்குன்னே ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது ரொம்ப வெயிட்டா இருக்கு, பிறகு தூக்குவோம். இப்போதைக்கு அது வாரி கொட்டுற குப்பையை மட்டும் தள்ளிக்கிட்டே இருப்போம்னா நீங்க தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அந்த குப்பை மிஷின் திரும்ப திரும்ப குப்பையை கொட்டிக்கிட்டே இருக்க போறதுதான். அப்ப அந்த குப்பை மிஷினான சிம்பிளான கேள்வி. தமிழ்நாட்டுல அரசியல் பேசணும்னு நினைக்கிறவர்கள் திருவள்ளுவரை கையில் எடுத்திருக்கிறார், பாராட்டுக்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, கையில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் காவி டிரெஸ் போட்டிருக்கிறாரு அப்படின்னு நாம சொல்றோம். இல்ல இல்ல, திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டாரே பரவாயில்லையே, அதுக்காகவே பாராட்டலாமே அப்படின்னு சொல்லுவியா நீ? சொன்னா நீ யார்? அதே மாதிரிதான் அம்பேத்கரை கையில அவர் ஏந்தி இருக்கிறாரு. அம்பேத்கர் எந்த அம்பேத்கரை ஏந்தி இருக்கிறார்? இந்துத்துவவாதி அம்பேத்கர் அவன் எழுதுனரை கையில தூக்கிட்டு வர்றான்னா அவனை சந்தேகப்படம் தானே வேணும் அப்படின்ற கேள்விதான் நம்ம பிரதானமா வைக்கிறோம். ஆமா, இப்ப இதே கேள்வி வந்து காங்கிரஸும் இருக்குல்ல. சனாதன ஒழிப்பு குறித்து காங்கிரஸினுடைய பார்வை என்ன? சாதியை ஏற்றத்தால் என்னங்க ஜென்சி புரட்சி, ஜென்சி எழுச்சி? 75-80 வருஷமா அந்த கட்சி இதே தான் சொல்லி 200 வருஷமா இதை தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றத வந்து காங்கிரஸ் தன்னுடைய கொள்கையாக வைத்திருக்கிறது. எங்க வச்சிருக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாமே? சரி வேண்டாம், காங்கிரஸ் மீதான விமர்சனத்தை தனியா ஒரு நாள் பேசுவோம். காங்கிரஸுக்கு சனாதன ஒழிப்புல அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? எழுச்சி தமிழர் சனாதனத்தை ஒழிக்கின்றாரு, திமுக சனாதனத்தை ஒழிக்கின்றாரு. மும்மொழி கொள்கையில என்ன நிலைப்பாடுன்னு எழுச்சி தமிழர் கேட்டிருக்கிறாரு. அதுக்கே பதில் இல்லையில. மும்மொழி கொள்கைக்கு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. ஆமா, எடுக்க சொல்லுங்க தைரியமான ஆளா இருந்தா. இப்ப நீட்டுக்கு எதிராக போராடுறாங்களா? சரி, நீட்டு வந்து கண்டிக்கிறீங்க. சரி, நீட்டை கண்டிக்கிறப்ப வந்து என்ன சொல்லி கண்டிக்கிறாங்க? நீட்டு முறைகேடுகளுக்கு பாஜக பொறுப்பேற்றுக்கணும்னு. நீட்டே முறைகேடு இல்ல, அதுக்கு எதிராக எப்ப நீ பேச போற? அது வந்து அந்தந்த மாநிலங்கள் முடிவு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தேர்தலிலும் அந்தந்த மாநில கட்சிகள் முடிவு எடுத்து அவர்களுடைய நிலைப்பாட்டின்படி அந்த மாநில கட்சிகள் அதிகாரத்துக்கு வரட்டும். பேசிட்டு ஒதுங்க வேண்டியதானே? இல்ல இல்ல, இப்படி கேட்போம். சரி, மாநிலத்துக்கு மாநிலம் முடிவு எடுக்கணும். நீட்டை ஏற்பதில் கர்நாடக காங்கிரஸ் நிலை என்ன, கேரள காங்கிரஸ் நிலை என்ன? ஏத்துக்கிறாங்களா, எதிர்க்கிறாங்களா? ராஜஸ்தான் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, ஊபி காங்கிரஸ்? எங்க கிட்ட தேசிய கட்சிட்டு கேக்குறீங்க? அதுக்கு மாணிக் தாக்கூர் மாதிரி யாரையாவது செட்டப் பண்ணி, மாணிக் தாக்கூர் மாதிரி நாங்க ஆட்களை செட்டப் பண்ணி வச்சிருக்கிறோம். அவங்க வந்து மாநிலத்துக்கு மாநிலம் விதவிதமா ரகரகமா பேசுவாங்க. இல்ல, இப்ப இந்த மாநிலத்திலேயே நாங்க வந்து 2 பேர் வச்சிருக்கிறோம். டி.கே. சிவகுமாருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், சித்தராமையா அவருக்கு. என்னவோ இப்படியாக இந்தியா கூட்டணி பல்லை இழித்து கொண்டு காட்சி தருகிறது. 2 மாசத்துக்கு ஒரு கூட்டம் பார்ப்போம், அதையும் பார்ப்போம். ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்குவதற்கு இந்தியா கூட்டணி மாதிரியான அலைன்ஸ் அவசிய தேவையா? ஆமா, தேவை. அதில் காங்கிரஸ் மாதிரியான ஒரு போர்ஸ் இருப்பது என்பது இந்தியா கூட்டணியை வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பை நோக்கி அது நகர்த்துவதில்லை அப்படிங்கிற புள்ளியில தான் ஊடகவியலாளர்களா பத்திரிகையாளர்களா நம்மளுக்கு இருக்கக்கூடிய விமர்சனமும் முன் வருகிறது. இப்பயும் இந்தியா கூட்டணி மாதிரியான ஒரு கூட்டணி வேண்டும் என்பதில் நம்ம யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. தேசிய அளவில் பாஜகவை எதிர்கொள்வதற்கு வலிமையான ஒரு தேசிய கட்சி கிடையாது. அப்படின்னா ஆங்காங்கே வலிமையோடு இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான பிரதமர் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி அவர் அதிகாரத்திற்கு வருவதற்கு உண்டான வேலையை நோக்கி நகர்த்துவது, அதற்கு இந்தியா என பெயரிடுவது என்பது மகத்தான ஒரு பணி. அந்த பணியை நம்ம யாருமே குறைச்சு மதிப்பிடவே இல்லை. அதுல நம்மளுடைய விமர்சனம் என்பது எதுவுமே கிடையாது. பட் அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி போய் எடுத்துட்டு வந்து நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பை ராகுல் மாதிரியான காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சியிடம் கொடுப்பது அப்படிங்கிறது
மீண்டும் பாஜகவிடம் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு புள்ளியில் தான் போய் நிற்கிறது அப்படிங்கிறதுனாலதான் இந்த விமர்சனத்தையும் முன்வைக்க வேண்டியது இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம்.